அஸ்ஸலாம் வலைக்கம் வணக்கம் ஆய்பவன். நம்ம பாஸ் எக்ஸிபிஷனில் போயிட்டு கற்கடை வாங்கிட்டு வந்தார். கற்கடைனா என்னன்னு தானே கேட்குறீங்க? இந்த பாருங்கள், இதுதான் கற்கடை. இந்த கற்கடைங்கிறது வந்து ஒரு பூ சம்மந்தப்பட்டது. இந்த பூ வந்து ட்ரையாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கும். ஆண்டாக்கா இது வந்து அதிகமாக வந்து எஜிப்ஷனில் தான் இது வந்து விளையும். இதனால என்ன பயன் தானே கேட்குறீங்க? இதை வந்து அவிச்சு சூடு பண்ணி இதை வந்து ஜூஸ் பண்ணி குடித்தோம்னு சொன்னாக்கா இதில் வந்து ப்ரெஷரு, சுகரு இது எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் மாத்திரை போட்டுட்ருக்கேன் ப்ரெஷருக்கு. வாங்க கடைக்குள்ளே போவோம். ஏற்கனவே இந்த எக்ஸிபிஷனை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த மல்லிகை கடை மாதிரி உள்ள இடத்துக்கு தான் போயிட்டு அந்த கற்கடைங்கிற பூவை கேட்டேன். இங்கே இல்லைப்பா, லூஸில் இல்லை அப்படின்ற டப்பாவில் இருக்குது. இந்த டப்பா வேணுமா அப்படின்னு கேட்டார். இந்த டப்பாவோட விலையை பார்த்தேன். நோ 3 நாள் போணுச்சு. நம்ம பாஸு சொன்னார் லூஸில் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. லூஸில் எல்லா கடையிலும் கேட்டேன். ஆக மொத்தத்தில் இந்த கடையில் வந்து கேட்டப்ப இருந்துச்சு. ஆனால் அந்த பங்க்ஸ் சொன்னாப்புல டப்பாவில் தான் அடிச்சு தருவோம்னு சொன்னார். ஆனால் இங்கே வேலை பார்க்குறவர் நம்ம பங்க்ஸ் பாய். இல்லைப்பா இங்கே கிடையாது, டப்பா தான் இருக்குது. இந்த பாரு இல்லை டப்பா தான் இருக்குன்றாரு. சரி ஓகே, அடுத்த கடையை பார்ப்பேன்னு சொல்லி அடுத்த கடைக்கு போனேன். அது ஒரு யமன் கடை. அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் லூஸில் எனக்கு ஒரு 1/4 கிலோ கற்கடை வேணும்னு சொன்னேன். ஓகே தாரப்பா, உனக்கு இல்லாதா அப்படின்னு சொன்னார். கிலோ எவ்வளோன்னு? கிலோ 5 தான் சொன்னார். எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடுங்கண்ணா அப்படின்னு. 1/4 கிலோ அவர் கொடுக்கறதுக்கு முன்னால் நம்ம அங்குள்ள ட்ரை திராட்சை, வால்நட்டு, முந்திரி பருப்பு அது இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டேன். ஏன்னு கேட்டாக்க இந்த ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணுறது நமக்கு எப்போதுமே அலாதி பிரியும். அவர் அள்ளி போட்டார். எதை நமக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, அவர் நம்ம வாங்குறது. இந்தாப்பா நீ இடத்த காலி பண்ணு, நீ கடையை முடிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவர் அந்த காசை எடுத்து அங்கிட்டு கல்லால் போடுறதுக்கு முன்னால் திருப்பி இன்னொரு கொத்தை எடுத்து சூப்பராக தான் இருக்குது, பரவாயில்லையே, ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணுறது அலாதி ஃப்ரீயும். இந்த சேட்டை பிடிச்சி போவான், கை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், எதையுமே எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருப்பான். சரி நம்ம கிளம்பிடுவோம் நண்பா. போகிற வழியில் அப்படியே பார்த்தேன், எங்கடா நமக்குள்ள ஜாமான் எதுவும் வாங்குவான்னு பார்த்தா டெலிஃபோன் வந்துருச்சு. பாஸ் டே சீக்கிரம் வாடாண்டாரு. இந்த வந்துட்டேன் பாஸ்ன்னு சொல்லி வெளியே வரதுன்னு பார்த்தாக்க இந்த விளக்கு எல்லாம் ரமதான் மாதத்துக்கு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. களை கட்டிருச்சு. ஏன்னா ரமதான் மாதம் வருது இல்லை. ஓகே நண்பா, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த சேட்டையை அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ட்ரிப் உங்களை பார்க்குறேன். இருந்தாலும் இந்த கடையை விட்டு போகிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. கீழே பார்த்தா அப்துல் மாலிக், ஹாஃபில் இந்த மாதிரி உம்மு கொலுசும் பாட்டுக்காரங்க நிறையா இருந்தாங்க. ஓகே எல்லாத்துக்கும் டாட்டா பண்ணிவிட்டு ஓகே பை டாட்டா.